அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். சும்மா அபிஷேகம்னா ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டேன், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பட்டுட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்வதற்கும் 1 மணி நேரம் வாட்சை பார்த்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவதும் அதற்காக கொடுக்கப்படலை. உங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு தேவ சமூகத்தில் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் பலத்து கொள்வீர்களானால், அந்த அபிஷேகத்தில் பெருகுவீர்களானால், அந்த அபிஷேகம் 1 யோவான் 2:27 படி அபிஷேகம் போதிக்குமே, அந்த போதிக்கிற அபிஷேகத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகளினாலே பலமடைவீர்களானால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும். உங்க மேல ஒரு நுகத்தடி 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒருவேளை பலவீனத்து நிமித்தம் சில நாட்கள் இருக்கலாம், அந்த அபிஷேகத்தின் நுகத்தடியை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முறிக்கும். அபிஷேகம் விலையேறப்பட்டது. அதை குறித்து வித்தியாசமாக தவறாய் பிரசங்கித்து, தவறாய் ஒரு பக்கம் அதை குறித்து தப்பா ரொம்ப எக்ஸ்ட்ராவா பேசுறது, இன்னொரு பக்கம் அதை பற்றிய மிகுந்த ஈனத்தனமாக பேசுகிற நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஆமென், எனக்கு தெரியும் இன்ன வரைக்கும் ஆமென் கிருபையினால நான் நிற்கிறேன். இன்ன வரைக்கும் கிருபை இல்லாமல் நான் நிற்கல. ஆனால் அபிஷேகம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பலப்படுத்தியிருக்குது. ஆமென். ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். அது வேணா தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு ஜெப வேளையிலும் எப்பெல்லாம் தேவன் என்னோட பேசுகிறாரோ அப்பெல்லாம் ஒரு புது அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அபிஷேகம் ஆமென் ஒவ்வொரு சூழ்நிலையில வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த அபிஷேகம் பச்சபாதம் உள்ளது அல்ல, உங்க மேலே அது கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, அஸ்ஸீரியனுடைய தோல் சுமைக்கும், அஸ்ஸீரியனுடைய நுகத்தடிக்கும், அவன் கழுத்திலே உனக்கு வைக்கிற பிணையல்களையும் உடைத்து போடுவதற்கு அபிஷேகம் உன் மேலே இறங்குவதற்கு ஆயத்தம். ஆமென். உன் பிடரியின் மேலே, உன் கழுத்தின் மேலே அவனுடைய நுகம் அல்ல, உன் கரமே அவனுடைய பிடரியின் மேலே இருக்க வேண்டும்.